ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாஸ்தா இன் டொமேட்டோ சாஸ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைடில் ஸ்லிட் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நான் ஒரு 7 தக்காளி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வேக வைக்க போகிறேன். இது நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலாம். ஆனால் புளிப்பு ரொம்ப தூக்கலாக இருக்கும். பட் இது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் கொதித்த பிறகு தக்காளி இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும். அந்தளவு இதை வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பாஸ்தா போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பெனி பாஸ்தா, ஹோல் வீட் பாஸ்தா. இது உடம்புக்கு நல்லது, அதனால இதை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்துடணும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வடித்து இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது குக் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஏற்கனவே ஆயில் சேர்த்துருக்கிறதுனால பாஸ்தா நல்லா உதிராக இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். இப்போ நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறோம். பாஸ்தாவுக்கு ஆலிவ் ஆயில் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பல் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம 7 தக்காளி எடுத்துருக்கோம். அதுக்கு நான் ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பாஸ்தா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி சாஸில் செய்கிற பாஸ்தா. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைன்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிளகுத்தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 7 தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறதுனால இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை ஒரு 1.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. இப்போது அந்த 7 தக்காளி நல்லா நம்ம தோலை வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை இதில் ஊற்றிடுங்க. இது வந்து இந்த பாஸ்தா மெயினாகவே டொமேட்டோ சாஸ் பாஸ்தா தான். நல்லா தக்காளி சாறுலேயே வேகிற பாஸ்தா. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சுண்டி இந்தளவு சுண்டி வரணும். கிரேவி இந்தளவு இருந்தால் தான் உங்களோட பாஸ்தாக்குள்ளார நல்லா அது ஸ்டஃப் ஆகும். இப்போ வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், கிரேவி ஃபுல்லாக பாஸ்தாவில் இருக்க மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், எந்த அளவு பாஸ்தாவும் கிரேவியும் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்டாலியன் சீசனிங் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சேர்த்திங்கனாலும் ரொம்ப ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு பாருங்கள், 600 கிராம் பாஸ்தாக்கு இந்த அளவு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் நல்லா 1 கப்பு. இது வந்து செடர் சீஸ் நல்லா துருவி ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு சீஸ் வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுருங்க. ஆனால் பாஸ்தா அப்படின்னாலே இட்டாலியன் சீசனிங் அண்ட் சீஸ் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இல்லை உங்களுக்கு டயட்டுக்கு சீஸ் வேணான்னா இந்த சீஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து எந்த அளவு சாஸ் வந்து பாஸ்தாக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த அளவு இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் இந்த பாஸ்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த பெனி பாஸ்தா வந்து அந்த டொமேட்டோ சாஸில் நல்லா சோக்காகி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் பிளேட்டில் எடுக்கிறேன். எந்த அளவு கிரேவியும் பாஸ்தாவும் வருது பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேட் பாஸ்தா. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.